வணக்கம். திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் குட்டிமாவோட 3rd டே இன்றைக்கி. அவங்க என்ன அழகாக ஜாலியாக நடந்து போகிறாங்க பாருங்கள் ஸ்கூலுக்கு. ஆக்சுவலி அவளுக்கு இன்னும் 3 கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் 1 மந்த் இருக்குது 3 கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து இப்போ நார்மல் ஸ்கூல்லேயே சேர்த்துருவோம். ப்ரீகேஜி இது 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதுனால இவங்க வந்து இப்போ இதிலே அப்படியே படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்ம ஒவ்வொரு ஸ்கூலாக மாற்றிட்டு இருந்தோம், அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் போயிடும். அதனால் நாங்கள் வந்து அதுவும் ஸ்டார்டிங்லேயே வந்து கோயடில் இது சேர்த்துட்டேன் நான். அவங்க ஹாப்பியாக நடந்து போகிறாங்க ஸ்கூலுக்கு. சொல்லப்போனால் அவங்க இன்னும் எங்களுடைய ப்ளே ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க கூட வந்து ரொம்ப வந்து அழுவாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு ப்ளே ஏரியாவுக்கு போகிற மாதிரி, ஒரு விளையாட போகிற மாதிரி போகிறாங்க, ஜாலியாக போகிறாங்க. அதனால தான் வந்து அவங்கள வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து பெரிய ஸ்கூல்லேயே, ஏன்னா அப்போ அவங்களெல்லாம் அவங்களுடைய சீனியர்ஸ் இருக்காங்கள்ல, எல்கேஜி யூகேஜி கிட்ஸ் எல்லாம், அவங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வரும். இந்த வருஷம் அவங்களுக்கு ஃபுல்லாக கலர் ட்ரெஸ் தான். அதனால் அவங்களுக்கு அவங்க இஷ்டத்துக்கு அவங்க ட்ரெஸ் போடணும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து யூனிஃபார்ம் இருக்குது எல்லாத்துக்கும். அவங்க குட் மார்னிங் வழியில் ஃபுல்லாக அவங்க வந்து அங்கே அக்காஸ்லாம் இருப்பாங்க, அவங்க க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கெலாம் வந்து குட் மார்னிங் சொல்லிகிட்டே போவாங்க. எல்லாருமே குட் மார்னிங் சொல்லுவாங்க, இவங்களும் குட் மார்னிங் சொல்லிகிட்டே போவாங்க வழி ஃபுல்லாக. அது நான் ஏன் இவ்வளோ தூரம் 2 கேட் இருக்குது, இன்னொரு கேட் வந்து ரொம்ப பக்கத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் ஏன் இவ்வளோ தூரம் நடக்க வைக்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் அவங்க வந்து நடந்து போகும்போது அவங்க எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே போவாங்க. நம்ம டக்குன்னு கேட்லேருந்து கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது. அதனால் அவளுக்கு 2வது இந்த மாதிரி நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் நான் ஃபுல்லாக நடக்க விட்டுட்டேன். நீட்டமாக கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 200-300 மீட்டர்ஸ் இருக்கும். அதனால் நடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தூக்கிட்டு போனால் தான் குழந்தைங்க வந்து நம்மள்ட்டேருந்து இறங்கும் போது அழுவாங்க. நம்ம தூக்காமல் நம்ம வந்து நடக்க விட்டோம்னா அவங்க ஹாப்பியாக போவாங்க. அதனால் இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைங்கள ட்ராப் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு டிப் இது. நீங்கள் நடத்தி எப்போவுமே குழந்தைங்கள தூக்கிட்டு போகும்போது, நான் எங்கள் ப்ளே ஸ்கூல்லே சொல்வேன் நான், நீங்கள் தூக்கிட்டு வராதிங்க, நடத்தி கூட்டு வாங்கன்னு சொல்லுவேன். உள்ளே நுழைஞ்சோன்னே பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக வந்து எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிகிட்டு போகிறாங்க, குட் மார்னிங் சொல்கிறாங்க. உள்ளே வந்து டெடி இருக்கும், டெடிக்கு வந்து ஹைஃபை சொல்லிவிட்டு அவங்க மேம் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து விஷ் பண்ணிகிட்டே தான் போவாங்க. இது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காது, டீச்சர்ஸ் வந்து மதிக்கணும். இந்த இதெல்லாம் முதல்ல ஸ்டார்டிங்லேயே நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க அழகாக வந்து அவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இது அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் வந்து ஸ்டோரி, ப்ரேயர் சாங், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங் ப்ரேயர், ரைம்ஸு இதெல்லாமே இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து சென்ட் ஆஃப் இருக்கும். இது எல்லாமே இது நாங்களே எங்களுடைய போர்டில் எழுதி போட்டிருப்போம். அன்னன்னைக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றது. அப்புறம் அவங்க உள்ளே போய்ட்டு அப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளே ஏரியா ஃபுல்லாகவே ப்ளே ஏரியா தான். இந்த இயர் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே விளையாடுறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து யோகா டே கொடுத்துருக்காங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு. நாளைக்கு உள்ளதும் நாங்கள் போடுறோம். உள்ளே போய் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங் எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்து ஷாப்பிங் இருந்தனால நான் கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அவங்கள வந்து கேர்டேக்கர் வந்து நல்ல அவங்க அவ்வளோ அழகாக கேர் பண்ணுறாங்க குழந்தைங்கள. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது தான் இருக்கணும், கேரிங் தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க சின்ன குழந்தைங்க என்னை பார்க்கல, இப்போ தான் பார்த்தோன்னே அவங்க வந்து ஷாக் ஆகிட்டு ஐயோ வந்துட்டாங்களா நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்படின்றத ஒரு இது ஷாக்காக என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பி விளாட்றாங்க. அவங்க உள்ளே உட்காந்து ஹாப்பியாக விளாண்டுட்ருக்குறாங்க. அவங்க இந்த இது தான் அவங்களுக்கு ஈவினிங் கிளம்பும்போது அழதான் ஆரம்பிச்சிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு இது இருந்தாவே நம்ம வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து தொந்தரவு இல்லாமல் போவாங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்கள வந்து அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி அவங்கள செல்ஃபாகவே அவங்கள வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் தரசாஸ் கிராண்ட் கிச்சன். லஞ்சும் கொடுத்துட்டேன். பாய்.